வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. நியூ இயரோட ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்லேயே வந்து ஒரு தரமான சீரிஸை வந்து நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இஸ் அண்ட் ஹர்ஸ் அப்படின்றது தான் அந்த சீரிஸோட நேம். இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா ஒரு 40 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு சின்ன சைஸ் சீரிஸ் தான். அதாவது ஒரு லொக்காலிட்டியில நடக்கக்கூடிய ஒரு கொலை, அந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. அந்த கொலை செய்யப்பட்ட பெண் யாரு அப்படின்னா ரேச்சல் அப்படின்ற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல கொலை செய்யப்பட்டதா காட்டியிருப்பாங்க. இதை இன்வெஸ்டிகேட் பண்ண வரக்கூடிய ஒரு டிடெக்டிவ் தான் நம்ம கதையோட ஹீரோ. அண்ட் இவர் தன்னோட மனைவியை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிரிஞ்சிருப்பாரு. அந்த மனைவி தான் வந்து நம்ம கதையோட ஹீரோயின். ஆக்சுவலா இவங்க பிரசன்டா ரிப்போர்ட்டரா இருப்பாங்க. 1 இயர் பிரேக்கு அப்புறம் மட்டும் திருப்பி வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஸோ திருப்பி தன்னோட பொசிஷனை அட்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆவாங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது, அந்த பொண்ணுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம், அண்ட் இதுக்கப்புறம் என்னென்ன கொலைகள் நடக்குது, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்ச விஷயமே இந்த சீரிஸோட பேசிங் தான். பொதுவா இந்த மாதிரியான வெப் சீரிஸ்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நம்மள எங்கேஜிங்கா வச்சுக்கிறது அப்படின்றது கண்டிப்பா ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க். அதை ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் நல்ல விறுவிறுப்பாவே நிறைய இடங்கள் கொண்டு போயிருந்தாங்க. அதுலயும் கடைசியில ரிவீல் ஆகக்கூடிய அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நீட்டாவே இருந்துச்சு. அதே மாதிரி இதுல அந்த கொலை பண்ணப்பட்ட பெண்ணு இருக்கால ரேச்சல், அவளுக்கும் இந்த கதையில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு விதமான கனெக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா அது ஒரு சின்ன லொக்காலிட்டி, அதுல எல்லாருக்கும் எல்லாரையுமே தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். சோ இந்த கொலையை யார் வேணா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கோணத்திலே வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் போகும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில எமோஷனல் மொமெண்ட்ஸ் அப்படின்றதும் இந்த சீரீஸ்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஓவரால் ஒரு மாதிரி போர் அடிக்காம போன ஒரு சீரீஸ். இந்த சீரீஸ்ல எனக்கு பிரச்சனையாப்பட்ட விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த சீரீஸோட லாஜிக். ஆக்சுவலா இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உண்மை ரிவீல் ஆகும்ல, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபீல் வரும், இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் ப்ராப்பரா ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இவங்களுக்காக சில விஷயங்கள் அமைச்சாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலுமே வரும். மற்றபடி இது ஒரு தரமான சீரிஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.5 அவுட் ஆஃப் 5. ஆனா என்ன ஒண்ணு, இந்த சீரிஸ் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸ், கோரி சீன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.